வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் ஜாஸ் சமையல் டுடே ஸ்பெஷல் பச்சைப்பயிறு தோசை மற்றும் கார சட்னி. பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சதை பச்சைப்பயிறு ஒரு நைட்டு ஃபுல்லாக முளை கட்டிட்டு மறுநாள் காலையில் ஒரு மிக்சி ஜாடியில் பச்சைப்பயிறு, ஜீரகம், பச்சை மிளகாய் 3, இஞ்சி துண்டு 1, பூண்டு 3 பல், கொத்தமல்லி தழை, புதினா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இட்லி மாவில் 3 கரண்டி விட்டு பச்சைப்பயிரை அரைச்சதை மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லை வச்சு தோசை மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. நைஸாக வரும். அதுக்கு ஏற்ற ஒரு கார சட்னி மிக்சி ஜாடியில் 5 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 6, பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு பல் 4, கொஞ்சம் கொத்தமல்லி, காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன். எதுக்கு போட சொல்கிறேன்னா கலருக்காக. இஷ்டப்படுறவங்க போடலாம். அப்படி இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா 7 காஞ்ச மிளகாவை விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக காரம் இருக்காது. மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு எண்ணெய் பிரிகிற வரையும் சட்னி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே தோசை ரெடி ஆயிரும். தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இதை எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சரிங்களா? லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.